கடந்த 5 ஆண்டுல ராதாபுரம் தொகுதியோட நிலவரம் எப்படி இருக்கு சார்? ஏகப்பட்ட வளர்ச்சி. முந்தி 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 1-2 குவாரி தான் இருந்துச்சு. இப்போ 52 குவாரி வந்திருக்கு. அது மிகப்பெரிய வளர்ச்சி. அதுக்கப்புறமா இப்போ இன்னும் ஒரு 100 குவாரிக்கு அனுமதி கொடுத்து வச்சுருக்காங்க. மறுபடியும் இதே ஆட்சி தொடரும் பட்சத்தில் அந்த இன்னொரு 150 குவாரியாக மாறும். அது மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும். இதே போல் இன்னும் நிறைய வளர்ச்சிகள் இருக்குது. ராதாபுரம் இதுக்கு முந்தி மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியாக இருந்துச்சு 2021க்கு முன்னாடி. இப்போ கிட்டத்தட்ட சுடுகாடு அரை சுடுகாடு ஆகிட்டு மறுபடியும் வந்தால் முழு சுடுகாடு ஆயிரும். அணுகுலை வெடிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, அழகாக அழிஞ்சிடலாம், வாய்ப்பு இருக்குது. அப்படி மிகச்சிறந்த வளர்ச்சிக்கு போய்கிட்டு இன்னும் நிறைய சொல்லதுக்கு நேரம் பத்தாது. தண்ணீர், அந்த போதை, ஆமாம், 20 அடி மட்டத்தில் இருந்த தண்ணி இப்போ 600 அடிக்கு போயிட்டு கல்குவாரி தண்ணி எடுத்ததுனால தண்ணி நீர் மட்டத்தை கீழே கொண்டு போன பெருமை இந்த கல்குவாரிகளை அனுமதி கொடுத்த இந்த திராவிட மாடல் 2.0 இந்த அரசுக்கு தான் சேரும். ஏன்னா 60 அடியிலேருந்து தண்ணியை 600 அடி கொண்டு போயிட்டாங்க. இன்னொரு 1000 அடி கொண்டு போயிட்டால் இயல்பாக மக்கள் எல்லாரும் காலி பண்ணிட்டு ஒரு காலி பண்ணி வெளியே எங்கேயாவது பஞ்ச முளைக்க போயிடலாம். அப்புறமா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த என்ன சொல்ல அரசு டாஸ்மாக் வருமானங்கிறது 2021 மேலே ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. இப்போ இந்த 5 வருஷத்தில் அபாரமான வளர்ச்சி. அவங்களுடைய இலக்கெல்லாம் இப்போது கிட்டத்தட்ட 50,000 கோடிங்கிறதையும் தாண்டி 1,00,000 கோடிக்கெலாம் போயிடுவாங்க. அதனால் அந்த வளர்ச்சியும் மிகச்சிறப்பாக இருக்குது. டாஸ்மாக் வளர்ச்சி என்ன, மக்கள் தான் நிறைய சேர்த்துக்கிட்டு இருக்கான். அதுவும் அவங்களுடைய கணக்கில் வளர்ச்சி தானே. அதனால் இப்படி நிறைய வளர்ச்சியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசு கல்லூரி எதுக்கு? அரசு சார்பில் தான் ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு டாஸ்மாக் இருக்குது. அது போதாதான் அடுத்த இளைஞர்களை அடுத்த தலைமுறையை குடிக்க வைக்கிறது தானே இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதனால் அது தெளிவாக இருக்காங்க. ஊருக்கு ஊர் கல்லூரி திறக்கிறோமோ இல்லையோ டாஸ்மாக் திறந்துருக்காங்க. இப்போ வள்ளியூரில் எடுத்துக்கிட்டால் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு டாஸ்மாக்கு, இப்போ ராதாபுரம் ரோட்டில் ரயில்வே பாலத்து பக்கத்தில் ஒரு டாஸ்மாக்கு, இன்னும் புதுசாக ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. ராதாபுரம் போகிற பாதையில் அந்த பெட்ரோல் பல்கை தாண்டி இன்னொரு டாஸ்மாக் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இது வந்து நான் வள்ளியூரை மட்டும் சொல்லுதேன், முழுமையாக ராதாபுரம் தொகுதி முழுக்க ஏகப்பட்ட டாஸ்மாக் திறந்துருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் கல்லூரிகள் திறந்து இளைஞர்களை படிக்க வச்சு அவங்கள அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும்லாம் கிடையாது. அத்தனை வரையும் குடிக்க வச்சு அதன் மூலமாக அவங்க பலன் அடைஞ்சிக்கிட்டு இவங்களை பூரா கொல்லுறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது.